திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கூடி நின்றான் ஒரு காலத்து தேவர்கள், வீட நின்றான் விகிர்தா என்னும் நாமத்தை, தேட நின்றான் திகழும் சுடர் மூன்றொளி, ஆட நின்றான் என்னை ஆட்கொண்டவாறே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கூடி நின்றான் ஒரு காலத்து தேவர்கள் என்று தொடங்கும் பாடலை காணலாமா? சிவன் என்னை ஆட்கொண்ட விதம் இதுவே. அவன் என்னுடன் பிரிவின்றி கூடி நின்றான். வேறு பல சிறு தெய்வங்களின் பிடியிலிருந்து அவன் என்னை மீட்டான். விகிர்தா என்று நான் விழித்தவுடன் அவன் விருப்புடன் வெளிப்பட்டு நின்றான். கதிரவன், திங்கள், அக்னி என்ற முச்சுடர்களின் ஒளியும் ஆடுமாறு அவன் முற்றிலுமாக என்னை ஆட்கொண்டான் என்று திருமூலர் கூறுகிறார். ஊழிக்காலம் எனப்படும் பிரபஞ்ச அழிவு காலத்தில் எல்லா உயிர்களும் எல்லா தேவர்களும் ஒடுங்கிய பிறகு இறைவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு மட்டுமே தனித்து கூடி நிற்கிறான். எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டு அதனுடன் கூடி நிற்கிறான். அழியாதவர்கள் என்று கருதப்படும் தேவர்களும் கூட ஒரு காலத்தில் அழியக்கூடியவர்களே. அப்படி அவர்கள் மறையும் காலத்திலும் இறைவன் அழியாமல் நிலைத்து நிற்கிறான். விகிர்த்தன் என்றால் மற்றவர்களிலிருந்து மாறுபட்டவன் அல்லது இயற்கையை கடந்தவன் என்று பொருள். தேவர்கள் அந்த விகிர்தனை எங்கே என்று தேடும்படி அவன் அறியவனாக நிற்கிறான். ஞாயிறு, திங்கள், தீ ஆகிய 3 ஒளிகளாகவும் அவனே திகழ்கிறான். இந்த 3 சுடர்களின் இயக்கமாக அவன் ஆடுகிறான். ஆகா, இவ்வளவு பெரிய வல்லமை கொண்ட அந்த பரம்பொருள் எளியவனான என்னை தேடி வந்து என் உள்ளத்தில் புகுந்து என்னை ஆட்கொண்ட விதம்தான் என்ன என்று ஆச்சரியமாக கூறுகிறார். இந்த பாடல் இறைவனின் காலம் கடந்த நிலை மற்றும் அருள் செய்யும் தன்மை ஆகியவற்றை ஒரு கதையாக சொல்கிறது. புராணங்களின்படி உலகம் அழியும் மகா பிரளய காலத்தில் பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் என்ன செய்வார்கள்? இறைவனோடு ஒடுங்கி விடுவார்கள். அப்போது சிவபெருமான் மட்டுமே தனித்து நின்று சங்கார தாண்டவம் ஆடுவார். எல்லாம் அவரிடமிருந்தே தோன்றியதால் எல்லாம் அவரிடமே சென்று சேரும். அந்த நிலையில் அவர் ஒருவரே விகிர்தனாக தனித்துவமானவனாக இருப்பார். சிவனின் 3 கண்கள் தான் சூரியன், சந்திரன் மற்றும் அக்னி. இந்த உலகம் இயங்குவதற்கு தேவையான வெப்பம், குளிர்ச்சி மற்றும் ஒளி ஆகிய 3ஐயும் அவனே வழங்குகிறான். இந்த 3 ஒளிகளும் ஆடும் நடனமே உலக வாழ்வு. திருமூலர் ஒரு ஞானி. அவர் யோக நிலையில் இருந்தபோது பிரபஞ்சத்தை ஆட்டும் அந்த பெரிய ஒளி தன் சிறிய இதயத்திற்குள் வந்து ஆடுவதை கண்டுவிட்டார். ஆகா, எங்கேயோ தேவர்களுக்கு கூட கிடைக்காத அந்த பரம்பொருள், பெரும் பொருள் என்னை தேடி வந்து அருளியதே என்ற வியப்பாக இந்த பாடலில் கூறுகிறார். இந்த அண்ட சராசரத்தையே ஆட்டும் அந்த மகா சக்தி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் என்னை ஆட்கொண்டவாறே என்று திருமூலர் சொல்வது போல உறைந்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த ஒளியை நமக்குள்ளே தேடுவது மட்டுமே. கூடி நின்றான் ஒரு காலத்து தேவர்கள், வீட நின்றான் விகிர்தா என்னும் நாமத்தை, தேட நின்றான் திகழும் சுடர் மூன்றொளி, ஆட நின்றான் என்னை ஆட்கொண்டவாறே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.